ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் 4. இதோ பாரு பூவு, இன்னும் வந்த சொந்தக்காரங்க கூட போகலை. உன் அத்தையெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எல்லாரும் போன பிறகு வந்து கூட்டி போகிறோம், சரியா என்று அவர்களும் கிளம்பிவிட பூங்குழலிக்கு முகம் சுருங்கி போனது. ஜெயவேலன் தோட்டம், துறவு, வயல்கள் என அனைத்தையும் சுற்றி வந்து சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசினான். என்னதான் தொழில் செய்தாலும் இந்த ஊரில் உள்ள தொழிலும் சொத்தும் மக்களும் தான் அவர்களுக்கு ஓட்டு போட போறவங்க. அதனால எப்போ ஊருக்கு வந்தாலும் இங்கே உள்ள சொத்துக்களை மட்டுமில்லை, சொந்தங்களையும் பார்த்து பேசி போவான். கட்சி அலுவலகத்துக்கு போவான். இப்போ என்ன நிலவரம் என்று கேட்பான். தன் சொந்த பணத்தை போட்டு ஊரார் கேட்பதை செய்து கொடுப்பான். சொந்த பணம் என்ன, சொந்த பணம் எல்லாம் இவங்க ஓட்டு போட்டு அவன் அப்பா ஜெயித்து எம்எல்ஏவாகி அமைச்சராகி அதில் கொள்ளையடித்த பணம்தான். என்ன ஒன்று யோசிக்காமல் அள்ளி இறைத்து செலவு செய்வான். கண்ணப்பனும் இப்போதெல்லாம் மகனைத்தான் செய்ய சொன்னார். ஏனென்றால் தான் இருக்கும்போதே எனக்கு பின் என் மகன் இருக்கான் என்று காட்ட நினைத்து செய்தார். மறுநாள் அனைவரும் சென்றுவிட கண்ணப்பன் சின்ன மகளை கூப்பிட்டு வைத்து பேசினார். பூங்குழலி, நீ இனிமேல் எங்க கூட சென்னைக்கு வந்து படி, சரியா என்றார். ஒரு நிமிடம் புரியாத பாஷையை கேட்ட மாதிரி முழித்தவள், ஏன் நான் ஏன் அங்கே வரணும்? ஏன்னா அதுதான் உன் வீடு, அம்மாவும் அங்கேதானே இருக்காங்க, அப்புறம் என்ன என்றான் ஜெயவேலன் முறைப்பாக. அங்கே அம்மா மட்டுமில்ல, பூச்சாண்டி நீயும் தாண்டா இருக்க, நான் வரமாட்டேன் என்றாள். என்னது பூச்சாண்டியா? அப்படி என்ன, அப்படின்னா என்ன என்று அவன் புரியாமல் பாட்டியை பார்க்க, அதுவா, பிள்ளைகளை திருடி கண்ணை தோண்டி கால் கையை உடைச்சு பிச்சை எடுக்க விடுறவன் தான் பூச்சாண்டி, புள்ள பிடிக்கிறவனு அர்த்தம் என்று பாட்டி சொல்ல, வாட் என்று அதிர்ந்து நின்றான் ஜெயவேலன். பாட்டி சொன்னதை கேட்டு கார்குழலி வாய் கொள்ளாமல் சிரிக்க அவளை பார்த்து முறைத்தவன், என்னப்பா பண்ணுறது இவளை, இனியும் இங்கே விடாதீங்க, நம்ம கூட இவளை கூட்டி போகணும் என்றான். இவளுக்கு டிசி வாங்கணுமே, அதனால் என்ன, அந்த ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, மாமாவை டிசி வாங்க சொல்லுங்க என்றான். பூங்குழலி அழுது கதறினாள். அம்மாவிடம் கெஞ்சினாள். ஜெயாவுக்கு மகளை விட மனோன்மணியை நினைத்துத்தான் பயம். இன்னும் அவளிடம் சொல்லலை. சின்னத்தம்பிக்கு மட்டும் தெரியும். அவனே மனசு உடைஞ்சு போய்த்தான் இருக்கிறான். மனோ என்ன செய்ய போறாளோ என்று வளர்த்த பாசத்தை நினைத்து கவலைப்பட்டார். பூங்குழலி, நான் என் வீட்டுக்கு போகணும், என்னை கொண்டு போய் விடுங்க என்று கதறி அழுதாள். யாரும் காதில் வாங்கலை. ஜெயாதான் மகளை சமாதானப்படுத்தினார். அவள் கேட்கலையே. அம்மாவை கூட முகம் பார்க்கவில்லை. அழுது கொண்டே கிடந்தாள். வேலைக்காரம்மா கொடுத்த பாலை மட்டும் வாங்கி அன்று மாலை 7 மணிக்கு குடித்தாள். அப்படியே தூங்கி போனாள். அடுத்த அரை மணி நேரத்தில் மொத்த குடும்பமும் அவர்களின் பெரிய காரில் கிளம்பினார்கள். பின் சீட்டில் பூங்குழலி தூங்கி கொண்டு வந்தாள். என்னடா ஜெய், இது சரியா வருமா என்று ஜெயா பதற, பயப்படாதீங்கம்மா, ஒரு 2-3 நாள் விடாமல் அழுவா, போக போக பழகிடுவா, இன்னும் 10 நாள் கழித்து ஸ்கூலில் சேர்த்து விடலாம், கொஞ்சம் அடம் பிடிப்பா, அப்புறம் அடங்கி போயிடுவா, நீங்கள் முதல்ல தைரியமாக இருங்க, சரியா? அத்தை மாமா யாரும் 6 மாதத்துக்கு இவ கூட பேசக்கூடாது. இவளுக்கு நம்ம வீடு பிடிச்சி பழகி நல்லா ஒட்டின பிறகு பேசலாம் என்றான். ஜெயாவால் மறுத்து பேச முடியலை. இப்பெல்லாம் மகன்தானே எல்லா முடிவும் எடுக்கிறான் என்று விட்டுவிட்டார். காலையில் வீட்டில் அவளுக்கென ஒதுக்கப்பட்ட அவள் அறையில் தங்கையை தூக்கி வந்து படுக்க வைத்தான் ஜெயவேலன். அவ எழுந்த பிறகு இருக்கு உங்க எல்லாருக்கும் கச்சேரி என்றாள் கார்குழலி. ஏனென்றால் அவளுக்கு ஓரளவு பூங்குழலியை பற்றி தெரியும். அதே மாதிரி தூங்கி காலையில் 10 மணிக்கு எழுந்தவள் புது வீட்டை பார்த்து பயந்து போய் அறையை விட்டு வெளியே வர ஜெயாவை பார்த்ததும் அப்பாடி என்று நிம்மதியாக மூச்சு விட்டவள், அம்மா இது யார் வீடுமா, நாம ஏன் இங்கே வந்தோம் என்று கேட்க, இது நம்ம வீடு தான் பூங்குழலி என்று வந்த கார்குழலி தங்கையின் கைப்பற்றி வீட்டை சுற்றி காட்டினாள். கண்ணாடி மாளிகையாய் பளபளித்த அந்த வீட்டை பார்த்ததும், சூப்பராக இருக்குல்ல, நான் இப்படி வீடெல்லாம் படத்தில் நாடகத்தில் தான் பார்த்துருக்கிறேன் என்று தன்னை மறந்து அவள் சுற்றி பார்த்தாள்.
அதை பார்த்த ஜெயவேலன் பார்த்தீங்களா என்று அம்மா அப்பாவை பார்க்க ஆமாடா என்ற கண்ணப்பன், இதை நாம் முதல்லையே செய்திருக்கலாமோ என்றார். வெளிப்பக்கம் இருந்த பெரிய செயற்கையாக உருவாக்கப்பட்ட தோட்டத்தையும் பெரிய நீச்சல் குளத்தையும் அதில் மிதந்த வாத்து பொம்மைகளையும் ஆங்காங்கே துள்ளித் திரிந்த முயல் குட்டிகளையும் பார்த்து ரசித்து குதித்தாள். அக்கா சூப்பராக இருக்குல்ல என்று அந்த முயல் குட்டிகளை துரத்தி கொண்டு ஓடினாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இப்படி ஓடி ஆடி அதனுடன் விளையாடியவளுக்கு பசி வந்ததும் தான் ஞாபகமே வந்தது. அக்கா நாம் எப்படி இங்கே வந்தோம்? காரில் தான். எனக்கு ஞாபகமே இல்லை. நீ தான் தூங்கிட்டியே என்றாள் கார்குழலி. அவளுக்கு புரிந்து விட்டது தன்னை தூங்க வைத்து இங்கே கூட்டி வந்து விட்டார்கள் என்று. அக்கா இனி நான் எங்கள் வீட்டுக்கு போக முடியாதா என்று பாவம் போல் அவள் கேட்க, இனி நீ இங்கே தான் படிக்கணும் சரியா என்றாள். அதன் பிறகு அவள் பேசவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஜெயா கெஞ்சி பார்த்தார், அவள் அசையலை. ஜெயவேலன் அதட்டினான், ஒன்றும் நடக்கலை. மடக்கி கொண்டு அவள் வாயில் ஜூஸை ஊற்றினான். குடிக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாலும் கொஞ்சம் உள்ளே போனதும் அவள் விடாமல் அழுததில் இருமல் வந்து இருமி அதையும் வாமிட் எடுத்தாள். என்னடா செய்யறது என்று தலையை பீத்து கொண்டார்கள். அவள் சாப்பிடாமல் மயங்கி போக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரிப்ஸ் ஏற்றினார்கள். குளிர் காய்ச்சல் வந்தது. மாமா அத்தை தம்பி என்று மயக்கத்திலும் வாய் உளறினாள். இங்கே மனோன்மணிக்கு முதல் 2 நாள் தெரியாது, அவளை கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் என்று இருந்தாள். பிறகு 3வது நாள் பூங்குழலி சென்னைக்கு சென்ற பிறகுதான் மனைவியிடம் சின்னத்தம்பி சொல்ல, அவ்வளவுதான். மனோ அதிர்ச்சியில் நின்று போனார். பூவு எப்படி போனா? போக ஒத்துக்கிட்டாளா என்று மனோ கேட்க, எனக்கு தெரியல, கஷ்டப்பட்டு தான் கூட்டி போயிருப்பாங்க என்றார். மனோன்மணிக்கு இனி பூவு இங்கே வரமாட்டாள் என்றதும் ஒரே அழுகைதான். மூளையில் சுருண்டு முடங்கி போனார். அப்படி வளர்த்தேனே, இப்படி வளர்த்தேனே, இப்போ என் பிள்ளைய கூட்டி போயிட்டாங்களே என்று அழுது புலம்பினார். அங்கே ஜெயா மகன் கணவன் இருவரையும் பிடித்து உலுக்கினார். அவ பாட்டுக்கு ஊரில் இருந்தா, சும்மா இருந்த பிள்ளைய இங்கே கூட்டி வந்து அப்படி என்ன பண்ண போறீங்க? அதுதான் அவ நம்ம யாரோடையும் ஒட்ட மாட்டேங்கிறாளே. அவ கருவில் இருக்கும்போது வேண்டாம்னு விரட்டினீங்க, இப்போ அவளை வாவான்னு கூப்பிட்டா வந்துருவாளா? சொல்லுங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் அவளை சின்ன வயசுல இருந்தே வேண்டாம்னு ஒதுக்கி வச்சுட்டு இப்போ வந்து உங்கள் இஷ்டத்துக்கு கூப்பிட்டா வருவாளா? என் பிள்ளை உயிரோடு எங்கே இருந்தாலும் சரி, என் பிள்ளைய விடுங்க. அவள் உங்கள் அந்தஸ்துக்கு குறைவாக இருக்கிறதா தானே நினச்சி இப்படி பண்ணுறீங்க. இனி அவள் உங்கள் பொண்ணுன்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். சொன்னா தானே உங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது என்று ஜெயா சத்தம் போட்டார். டாக்டரும் அவன் மாமா அத்தை வந்தால் தான் காப்பாற்ற முடியும் சார் என்றார். வேறு வழி? சின்ன தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, நான் என்ன பண்ணுவேன்? என் குலசாமி பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காமே, வாடி மனோ என்றதும் அவ்வளவுதான். மனோ வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள். குடும்பத்துடன் பஸ் பிடித்து மருத்துவமனைக்கு சென்றார்கள். அவர்கள் யாருடனும் மனோ பேசலை, அமைதியாக இருந்தார். அவளை கண்டதும் ஜெயாதான் கதறினார். சின்னத்தம்பி, மனோ, மாறன் மூவரும் உள்ளே போய் பார்த்தபோது பிடுங்கி எரிந்த கீரத்தண்டாய் துவண்டு கிடந்தாள் பூங்குழலி. அவ்வளவுதான். அவளை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டு முகம் வருடி, அடி பூவு, என் சாமி, கண்ணு முழிச்சு பாருடி என்று மனோ அழுக, சின்னத்தம்பி அவள் காலை எடுத்து தன் தலையில் அடித்து கொண்டு அழுதார். மாறன் அக்கா அக்கா என்று கூப்பிட்டு அழுதான். அடுத்த 10 நிமிடத்தில் கண் திறந்தாள் பூங்குழலி. அத்தை மாமனை கண்டதும் நிம்மதியாக மூச்சு விட்டவள், என்னை விட்டுட்டு போயிடாத மாமா, நான் சேட்டை பண்ண மாட்டேன், சொன்ன பேச்சு கேட்பேன் அத்தை என்றாள். சரிடி சரிடி என் சாமி என்றார் மனோன்மணி. அடுத்த 2 மணி நேரத்தில் அவளை அழைத்து போகலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். மனோ தைரியமாக, எங்கள் பிள்ளைய நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் என்றாள். அதை கேட்டு ஜெயவேலனுக்கு கோபம் வந்தது. மகனை அடக்கிவிட்டார் கண்ணப்பன். நல்லா கூட்டி போங்க என்றார். ஆமாம் கூட்டி போய் நல்லா அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க என்றான் ஜெயவேலன். அவள் சின்ன பொண்ணு என்று சின்னத்தம்பி சொல்ல அதை கேட்க ஜெயவேலன் அங்கே இல்லை. மனோ பூங்குழலியை கூட்டிக் கொண்டு கணவன் மகனுடன் பஸ்ஸிலேயே வீட்டிற்கு வந்து விட்டார்கள்.
அதன் பிறகு 1 வருடம் இரு வீட்டாரும் சரியாக பேசிக்கொள்வது கூட இல்லை. ஜெயாதான் பேசுவார். அதன் பிறகு மகளுக்கு பெரிய இடத்து சம்பந்தம் வந்தது. முன்பெல்லாம் உட்பிரிவுகள் மாறினால் கூட செய்ய மாட்டார்கள். இப்போதெல்லாம் அப்படி இல்லை. வசதி வாய்ப்பு அந்தஸ்து பார்த்து செய்தார்கள். ஒரே ஜாதி என்பது கூட அரசியல் ஆதாயத்துக்காகத்தான். ஏனென்றால் என்னதான் அவர்கள் சென்னையில் இருந்தாலும் ஓட்டு கேட்க சொந்த ஊருக்கு வந்துதானே தீரணும். அங்கேதான் இந்த ஜாதி அவங்களுக்கு தேவைப்படும். ஏனென்றால் ஓட்டு வாங்கத்தான் அவர்கள் ஜாதியை கட்டிக்கொண்டு அழுகிறார்கள். அவர்கள் ஜாதியில் சற்று கலப்பு, ஆனால் பெரிய இடம். வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுற குடும்பம். பெண் கேட்டு வரவும் அந்த குடும்பம், மாப்பிள்ளையின் படிப்பு, தொழில், வசதி, அந்தஸ்து அனைத்தும் அப்பா மகன் இருவருக்கும் பிடித்து போனது. எனவே சம்பந்தம் பேசி முடித்து திருமணம் மாப்பிள்ளை வீட்டார் வசதிக்காக சென்னையின் மிகப்பெரிய மண்டபத்தில் தான் நடந்தது. மாமன் அழைப்பிற்கு சின்னத்தம்பி தன் உறவுகளுடன் பஸ் பிடித்து சென்றார். ஜெயாதான் மகளை அணைத்து கொண்டார். கார்குழலி வா என்றாள். ஜெயவேலன் அவள் பக்கம் கூட திரும்பலை. கண்ணப்பன் அவளை நினைத்து பார்க்கும் நிலையில் இல்லை. அவர் வீட்டின் முதல் திருமணம். அந்த பரபரப்பில் இருந்தார். மண்டபத்திற்கு போய் திருமணத்தில் தலையை காட்டிவிட்டு மற்றவர்களுடன் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். தம்பி வீடு இப்படி ஒட்டாமல் சென்றது ஜெயாவிற்கு அத்தனை வேதனையாக இருந்தது. அவருடைய ஒரே உறவு தம்பிதான். மகளும் இப்போ அங்கேதான் இருக்கா. ஆனாலும் கண்ணப்பன் கூட முன்பு போல நடந்து கொள்வது இல்லை. இப்பவே இப்படி இருக்கு. இதோ பெரிய மகள் திருமணமாகி வெளிநாட்டுக்கு போய்விடுவாள். அப்புறம் அவள் குடும்பம், பிள்ளை, குட்டி என்று அவள் அந்த வட்டத்திற்குள் சிக்கிவிடுவாள். பெரிதாக தங்கை மேல் பாசம் எல்லாம் இல்லை. ஏதோ ஓரளவுக்குத்தான் இருக்கும். இப்போது கூட 3 பிள்ளைகள் என்றதும், ஸ்கூல் படிக்கும் தங்கை இருக்கிறாள் என்றதும் அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆனால் மாப்பிள்ளை எதுவும் சொன்னாரா இல்லையா தெரியலை. தன் மகள் ஒத்தையா போய்விடுவாளோ? சேச்ச, தம்பியும் மற்ற சொந்த பந்தங்களும் அப்படி விடமாட்டார்கள். ஆனால் கூட பிறந்தவர்கள் கைவிட்டு விடுவார்களே. மகனுக்கும் பூங்குழலிக்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். ஒத்தே வராது.